நண்பர்களே, இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு தருணம் தான். ஒரு நல்ல நாள், ஒரு அருமையான ஒரு நண்பரோட பையனுக்கு தான் இன்னைக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல போகிறோம். உண்மையிலேயே அவங்க யாருன்னா நமக்கு சொந்தம் கிடையாது, நமக்கு பந்தம் கிடையாது. அதையும் தாண்டி ஒரு உறவு என்னன்னா வெளிநாட்டில் வாழும் நம்மளோட அன்பு நண்பர். பேரை சொல்ல வேணாட்டாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர். ஆனால் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர் இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்ததில்லை. எனக்கு ஃபுல்லாக லைக் கமெண்ட் நிறையா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவரோட பையனோட பிறந்தநாள். பேர் என்ன பேருனா, இப்போ என் பொண்ணு சொல்லுவாங்க அவங்க பேர் என்ன பேர் பார்த்தப்ப தம்பி பேர் சசாந்த் அண்ணே. நம்ம அண்ணே சொல்ல நம்ம சசாந்த், நம்ம சசாந்த் அண்ணே. ஓகே, எனக்கு தம்பி உனக்கு அண்ணே. ஓகேவா? நம்ம பாப்பா மூலியமாக இன்னைக்கு அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. ஏதோ எங்கனாலும் முடிஞ்சது அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள், சின்ன வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஏற்றுக்குருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர் உண்மையிலேயே நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. நாளையிலேருந்து ஒரு புது கண்டென்ட் தான் ரெடி பண்ண போகிறேன். இனிமேல் நம்ம ஒரு தனியாகவே ஒரு 10 நிமிஷம் வீடியோ வந்துடும். எப்படின்னா இனிமேல் கமெண்டை படிக்க போகிறேன். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க பேரை சொல்லி கண்டிப்பாக நல்ல கமெண்டெல்லாம் கண்டிப்பாக சொல்லிடுவேன். தவறான கமெண்ட்டை மட்டும் படிக்க மாட்டேன்னு ஒழிஞ்சு நல்ல கமெண்ட் அப்புறம் நாளையிலேருந்து எந்த கமெண்ட் வந்தாலும் கண்டிப்பாக படிச்சிடுவேன். தவறான கமெண்ட்டை படிக்க மாட்டேன். இப்போ சொல்கிறேன், நல்ல கமெண்ட் தான் உடனே அந்த பதிவு நாளையிலேருந்து ஒரு வீடியோ இறங்கும். இப்போ நம்ம சசாந்துக்கு இனிய 15வது நாள். இது நாள் வாழ்த்துக்கள். நம்ம இந்த 15வது வயசு, இப்போ 15 வயசு நடக்குது. உண்மை 15வது பிறந்தநாள் கொண்டாடுற தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி, அன்பு தம்பி. நீங்கள் இன்று போல் இன்றும் சீரும் சிறப்பும் செல்வத்தோடு வரணும். அம்மா அப்பா பேச்சை கேளுங்க, நல்லா படிங்க. ஓகேவா பாப்பா? இப்போ அண்ணனுக்கு மிஸ் பண்ணி கொண்டாடிடுவோமா? எல்லோரும் நீங்களாம் பாட்டு படிக்கணும். நான் சொல்ல படிங்க, அவசரப்படக்கூடாது. சரியா? கேக்கு இருக்குது, போயிடாது. உண்மையிலேயே நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறத விட மற்றவங்க பிறந்தநாள் கொண்டாடுறதே நண்பர்களே எனக்கு ஒரு இன்றைக்கி சத்தியமாக ஒரு என் பிறந்தநாள் இது வரைக்கும் நான் கொண்டாடல. எனக்கு சத்தியமாக செம்ம ஹாப்பியாக இருக்குது. உண்மையில் கடவுள் சத்தியமாக நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறதோட, பிள்ளைகள் கொண்டாடுறதோட, மற்ற நம்ம ஃபாலோவர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபரோட பையனுக்கு இன்றைக்கி கொண்டாடுறதோட ஒரு சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் இல்லை. இது நீங்கள் லைக் பண்ணுங்க, பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக நான் அதுக்காக இல்லை. இந்த வீடியோ பார்த்தா பாருங்கள், பார்க்காட்டு போயிருங்க. இது ஒரு உணர்வுபூர்வமாக என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபாலோவருக்கு போடுற வீடியோ, அன்பு பாசத்தோடு போடுற வீடியோ. என்னப்பா யாருக்கு இன்னைக்கு யாருக்கு பிறந்தநாள்? பேர் என்ன பேர்? சசாந்த் அண்ணே. ஓகே, அதனால் பாப்பா மறக்கலை. இன்றைக்கி பாப்பாவை வச்சு ஊத விட்டு அமர்த்திட்டு கேக்கை வெட்டி கொண்டாடிடுவான். பாப்பா இப்போ அண்ணனை மனசில் வச்சு, சசாந்த மனசில் வச்சு இதை ஊதி அமுத்துங்க, கேக்கை வெட்டி கொண்டாடிடுவோம். சொல்லுங்கள், ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டே யூ சசாந்த் அண்ணனுக்கு. ஓகேவா? சொல்லுங்கள், சசாந்த் அண்ணனுக்கு ஹாப்பி பர்த்டே. ஓகே, நல்லா கத்திலாம் தேவைப்படாத விட்டுறதுக்கு, பிச்சையை ஓட்டிடும் பாப்பாவுக்கு. சசாந்த் அண்ணனை நினச்சி சாப்பிடுங்க. அந்த மனசு தாங்க என் மகளுக்கு. சரி 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 ஓகே. உண்மையிலேயே நான் வீடியோவில் சொல்லியெல்லாம் கொடுக்க மாட்டேன் நண்பர்களே. என் பொண்ணாக பார்த்து பண்ணுற சேட்டைகள் தான். மற்றபடி நான் ஒருபோதும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் பிள்ளைக்கு. வீடியோவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சரி, அதுக்கு தேவைப்படுறத உனக்கு என்ன தோணுதோ அதை பேசி பாப்பான்ருவேன். நான் சொல்லியே கொடுக்க மாட்டேன். இதுதான் உண்மை, சத்தியப்படி இதான் உண்மை. இது வரைக்கும் ஒரு வீடியோவில் நான் சொல்லிக் கொடுத்து என் மகன் பேசுனது கிடையாது. இந்தா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நீ சாப்பிடு. உண்மையிலே எந்த பொருள் இருந்தாலும் என் மகன் என்னை விட்டு சாப்பிடாது. பார்த்தீங்களா? சொன்ன இப்போ தானே பெருமையாக சொன்னேன். அப்பா தேங்க்யூ ஆகாட்டு. நான் எப்பவுமே விட்டு தான் சாப்பிடுவேன். பாப்பா பயந்துடாதீங்க. ஓகேவா? பழிக்கு பழி, அந்த மனசு தான் மகிழ்வு. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இருக்குது கேமராமேனே பொண்டாட்டி இருடி தர்றேன். எச்சி ஆட்டு வாயை புலந்துக்கிட்டு இருக்க, உனக்கு தரேன். சரிங்க, அழுகாத, தர்றேன். உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு பூராத்தேன். ஓகேவா? கவலைப்படாதீங்க. அப்படியே தட்டோடு தூக்கி அடிங்க, கப்புண்டு. வாங்க இந்தாங்க சாப்பிடுங்க, சாப்பிடு. அடி, கப்புன்னு அடி. தண்ணி என்ன வந்தாலும் பார்த்துக்குறோம். இந்தா சாப்பிடு மது, இந்தா நீ சாப்பிடு. எப்படி அன்பு? ஹாப்பி பர்த்டே அண்ணா.
இங்கே சொல்லு. சசாந்த் அண்ணனுக்கு. சசாந்த் அண்ணனுக்கு ஹாப்பி பர்த்டே. ஓகே, யார் பேச சொல்லு. அண்ணா நான் ஷர்மிதா, ஹாப்பி பர்த்டே டு யூ. அவட்ட கொடு, உமாட்ட கொடு. ஹாப்பி பர்த்டேப்பா தம்பி. சசாந்த் தம்பிக்கு ஹாப்பி பர்த்டே. உன் பேரை சொல்லி பெரிய இந்த அழகு வந்த பேரை சொல்லு. முத்துலட்சுமி. சொல்லு போல. பேரை சொல்லு. என்ன நல்ல மரியாதை போல. என் பேர் முத்துலட்சுமிப்பா. அப்படி சொல்லிட்டு சொல்லு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லு. இப்போ சொல்லு. ஹாப்பி பர்த்டேப்பா தம்பி. அன்பு தம்பி செல்லக்குட்டி, இன்று போல் நீ என்றும் நல்லா இருக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக என்னுடைய சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் சொல்கிறீங்களா, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நான் இப்போ ஒரு ஆள் சொல்லிட்டு ஒரு ஆள் தெரிவிக்கணும்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக நம்ம உள்நாட்டில் இருக்கவங்களோட வெளிநாட்டு பாவம் அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே இருப்பாங்க. அவங்களெல்லாம் வாழ்த்து சொல்ல பெருமைப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறது நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன், ஹேப்பியாக இருக்கேன். இன்று போல் தம்பி சசாந்த் 100 ஆண்டு 10,000 ஆண்டு வாழண்டு குடும்பத்தார் சார்பாகவும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் என்னுடைய ரசிகர் சார்பாகவும் என்னுடைய தங்க பாப்பா மது சார்பாகவும் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைய இருக்க என்னுடைய இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் எங்கள் குடும்பத்தார் சார் சொல்லிட்டேன் நான். போதுண்டா சாமி, போதுண்டா. மற்றொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களுக்கு விடுவது மதுரை மீசமணி மதுமிதா. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஓகே.